ஒரு அழகான ஒரு சத்சங்கம். அதுவும் இந்த ஒரு ராதா கல்யாண எல்லோரும் இங்கு வந்து சேர்ந்து, எப்படி நம்ம வீட்டு கல்யாணம்னா எத்தனை பேர் வருவோமோ அதே மாதிரி பகவானுடைய ஒரு கல்யாணம் அப்படின்னா இத்தனை பேர் திரண்டு இங்க வந்து இந்த ஒரு வைபவமாட்டம் நம்ம எல்லோரும் கூடியிருப்போம். ஒரு வீட்டுல வந்து நிறைய காசு இருக்கு, ஒருத்தட்ட நிறைய காசு இருக்கிறதுனால அவர் சமர்த்திய அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் ரொம்ப பசியோட வரான், பசியோட வரும் பொழுது அவன் உட்கார்ந்து, இல்லப்பா நான் இப்ப உனக்கு ஒரு கோல்டு செயின் போடுறேன் அப்படின்னா அவனுடைய பசி அடங்குமோ? என் பசியே அடங்காது. அது மாதிரி இன்னொருத்தனை கூப்பிட்டு எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, நான் உனக்கு ஒரு பிளாட்டினம் செயின் போடுறேன் அப்படின்னா அவனுடைய தாகம் அடங்க போறது அடங்காது. அதே மாதிரி ஒருத்தனுக்கு ரொம்ப ரோகம், அவனுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கு, அவன்கிட்ட போயிட்டு நீ கவலைப்படாத நான் உனக்கு தங்கத்துல 1 கிலோ வாங்கி தரேன் அதனால உன்னுடைய ரோகம் போயிடுமா அப்படின்னா கிடையாது. பேச வேண்டாம். சமிருத்தி அப்படின்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கணும், மானத்தை காப்பாத்திக்க உடை இருக்கணும், அப்புறம் கண்டு கழிக்க சத்சங்கம் இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்ததுதான் சமிருத்தி அப்படின்னு அர்த்தம். அதனால எத்தனை பேரையும் கூப்பிட்டு என்னுடைய கல்யாணத்துக்கு இத்தனை குழந்தைகள் இல்லையா, நம்ம பகவானுடைய குழந்தைகள் தானே, அதனால இத்தனை பேர் கல்யாணத்துக்கு வந்திருக்காளா, கிருபை பண்ண ரெடியா இருக்கார் பகவான். நம்ம ஒண்ணு செஞ்சா பகவான் அப்படி 10 செய்ய ரெடியா இருக்கும். நம்ம ஹரி ஹரி அப்படின்னா பகவான் சரி சரி இதோ வந்துட்டே இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு ஓடுற உலகத்துல இருக்கோம் நம்ம எல்லோரும். அந்த ஓடிட்டே ஹரி சொல்லும் பொழுது பகவான் என்ன பண்றான், ஓடிட்டே வரான் நம்ம பின்னாடி. ஒரு குணம் என்ன அப்படின்னா கொடுக்கறது தான் குணமே, கோவமே கிடையாது. கோவப்படுறதுன்னா பகவான் ஒரு குவாலிட்டியே கிடையாது, நம்மள்ட்ட தான் நிறைய இருக்காது. ஒருத்தனை கோவப்படுறதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தான் இருப்போம். அதனால பகவான் என்னன்னா நீ எப்படிதான் இருந்தாலும் உன்னை நீ இன்பம் பண்ணாம இருக்கவே அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு வாட்டி ஹரேராமா சொன்னாலும், ஒரு வாட்டி நாமாவளி பாடினாலும், ஒரு வாட்டி என்னுடைய நாமத்தை சொன்னாலும் பகவான் சந்தோஷப்படுகிறான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒன்றும் இல்லை, ஒரு நாம சொல்லி என்ன அப்படின்னு நினைக்கிறோம், ஆனா பகவான் அப்படி நினைக்கல, ஒரு நாமமாக சொல்றாங்க. இத்தனை ஜனங்கள் இருக்கும் பொழுது நம்ம இத்தனை பேர் தானே இங்க இருக்கோம் இல்லையா, தெரியாம இருக்கா. ஆனா நமக்கு பகவான் இங்க வந்து சத்சங்கத்துக்கு வந்து அது பண்ணியிருக்கான் அப்படின்னா அதுவும் அவனுடைய கிருபை தான் இல்லையா. அதனால நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த ராதா கல்யாணம் எதற்கு அப்படின்னா, இப்ப எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும். பழைய காலத்துலாம் ஒரு அக்ரஹாரமோ ஒரு இந்த மாதிரி ஒரு பக்கத்துல பண்றது ரொம்ப கஷ்டமா. அதனால எல்லோரும் சேர்ந்து ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா ராதா கல்யாணம் மாதிரி ஒரு டோட்டாலிட்டி அப்படின்னா கிருஷ்ணருக்குள்ளேயே எல்லாம் அடங்கிடுச்சு. அதனால என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் திரண்டு வந்து இந்த ராதா கல்யாணத்தை வைபவத்தில் அனுபவித்தால், அந்த பகவானை சந்தோஷப்படுத்தினால் பகவான் நம்மளுடைய கஷ்டங்களை எடுத்துக் கொள்வார். இது வரைக்கும் நம்ம இப்படி பண்ணிட்டே இருக்கோம். நம்ம பண்றத நம்ம செலவழிக்கிறது ஒரு நேரமும் ஒரு நிமிடமும் ஒரு துளி மண் ஒரு துளி காசும் கிருஷ்ணனுக்கு செலவழிச்சா வீணே போகும். வரப்போறது, அப்புறம் ராதா கல்யாண மகோத்சவம் ஆரம்பிக்க போறது. அதனால எல்லோரும் ஸ்ரத்தையாக மனச ஒரு 1/2 மணி நேரம் அலைப்பாய விடாம இந்த ஒரு பிரார்த்தனை மாதிரி ஒரு 15 நிமிஷம் செஞ்சுட்டு வந்து செய்வோம். மேலும் லக்னாஷ்டகம் பிரவரம் சூர்ணிகை எல்லாம் பாடுவா. எல்லோரும் இருந்து பொறுத்திருந்து காத்து இந்த ராதா கல்யாண வைபவத்தை அனுபவிப்போம். அதற்கும் மேலாக அந்த ராதா கல்யாணம் முடிந்ததுக்கு அப்புறம் இந்த நாமா யாரெல்லாம் வீட்டுல நடந்ததோ என்கிட்ட லிஸ்ட் இருக்கு. அவளுக்கு எல்லோருக்கும் நான் நாமத்துவார் பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். எல்லோரும் இருந்து அந்த பிரசாதத்தை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ராதே ராதே. ராதே ராதே. நான் வந்து நாமத்துவாருக்கு வந்து அன்னைக்கு ஆண்டாள் கல்யாணத்துக்கு போறதா இருக்கு, சரியான வேலை இருக்கு. எப்படியோ சரி போயிடுவோம்னு சொல்லிட்டு நான் ஆண்டாள் கல்யாணத்துக்கு போனேன். போயிடுவோன்னு விஸ்வநாத்ஜிக்கு சொன்னேன், நீங்கள் மாதம் 2 கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆண்டாள் கல்யாணம் நீங்கள் ராதா கல்யாணம் மாதம் 2 கல்யாணம் பண்ணுறீங்க. ஆனால் நாங்கள் வந்து 2-3 வருஷமாக எங்கள் வந்து
வாசனையில் ஒரு ராதா கல்யாணம் பண்றதுக்காக பிளான் பண்றோம். சம்பாவனை எல்லாம் 30,000 40,000 50,000 சொல்லிட்டு இருக்காங்க. மறைச்சிக்கிட்டே இருக்கோம், செய்ய முடியல. ஒரு ராதா கல்யாணத்துக்கு என்ன செலவு? அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்க, செலவு ஒன்றும் இல்லைக்கு நம்ம நடத்தி வச்சு நீங்க வந்து 30 நாள் வந்து வாசனை முழுக்க போய் வீடு வீடா போய் நாமா சொல்லியிருக்கீங்க. அந்த நாமாவோட பலன் வந்து ராதா கல்யாணம் இந்த ஒரு 3 நாள்ல பண்றதுதான். நாங்க வழிபாட்டு மன்றத்துல போய் நாங்க தகவல் சொல்லி அவங்க எல்லாம் வந்து இது பண்ணி ஒரு 3 நாள்ல முடியாது, ஒரு வாரம் சொல்லி இந்த 25, 26 திருச்சி நாமத்துவாரில் முத நம்ம இதில் தான் அரங்கேற்றம். அந்த அரங்கேற்றமும் எந்த விதமான சம்பாவனையும் நம்ம 40,000 ரூபாய் செலவாகும், அதுக்கு மேலே செலவு, சாப்பாட்டு செலவு, எல்லாத்தையும் பார்த்தோம். புஷ்பம் அலங்காரம் எல்லாத்தையும் பார்த்தோம்னா ஒரு 1,00,000 ரூபா வந்துடுமே. எப்படி நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? அவர் ராமபிரசாத் வந்து ஜூலை ஆகஸ்ட்ல வந்து சீதா கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. இது ஒன்று பண்ணோம்னா பெரிய இதா இருக்குமேன்னு நம்மளோட இருக்கிற கோயில்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ராதா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஒரு 2-3 வருஷமா இருந்தோம். நம்ம சொன்ன உடனே வந்து ஒன்றும் இல்லைக்கு ராதா கல்யாணம் பண்ணிடுறோம், நடத்திடுறோம். என்ன அதே மாதிரி எந்த விதமான சம்பாவனையும் இல்லாம நமக்கு எந்த விதமான சிரமமும் கொடுக்காம அவங்க சைட்ல எந்த விதமான செலவுகளையும் நம்ம செய்ய விடாம இந்த ராதா கல்யாணத்தை வந்து அவங்க வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. நம்ம திருநாளோட இல்லைனாக்க நம்ம வந்து 35 வீடுகள்ல போய் காலையிலையும் மாலையிலையும் வந்து மார்கழி மாசத்துல மட்டும் சில ஒரு 5-6 நாள் போக முடிய சில சூழ்நிலைகள்னால இருந்தாலும் நம்ம போய் ஒவ்வொரு வீடா போய் நாம சொன்னோம். அந்த நாமாவோட பலன் எந்த செலவினமும் நம்ம வந்து பாகவதற்கு செயல இல்லாம நம்ம ஒரு ராதா கல்யாணம் அமைஞ்சிருக்குனாங்க. நம்ம குருநாதரோட கிருபைதான் சொல்லி அவங்க எல்லாத்தையும் வாழ்க 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 வளர்ந்து சொல்லி நம்ம நாமத்தை வாழ்க Krishna
Thank you.
ராமகிருஷ்ணன் சரியெழுத்து வயது 62, பிஎஸ்என்எல்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டு. இந்த நாமாவளி நாம சங்கீர்த்தனம் அகன் அது நம்ம தொடர்ந்து பங்கு கொள்வதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது? நிறைய பேருக்கு பலன் கிடைக்குது. நாம் பகவானுக்கு நன்றி செலுத்துகிறோம், காணிக்கை செலுத்துகிறோம், நமக்குள்ளே வச்சுக்கிறோம். எனக்கு ஒரே ஒரு ஆசை, நான் அடைந்த பலனை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அப்போ புதுசாக அந்த இளம் தலைமுறை மற்றவர்கள் எல்லோருக்கும் ஒரு மிகுந்த நம்பிக்கை கிடைக்கும். அவர்கள் அப்படியே பகவான் மேலே பிடிமானத்தோடு இங்கேயே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் வாய்ப்பை கேட்டு வாங்கி பேசுகிறேன். அடியனுடைய 40வது வயதிலிருந்து 15 வருஷத்துக்குள்ள 3 தடவை என்னுடைய 2 வீலர்லேருந்து ஆக்சிடென்ட் ஆகி 2 தடவை இந்த காலில் மாவு வெட்டு போட்டு ஒரு தடவை இந்த காலில் மாவு வெட்டு போட்டு 30 நாள் ஒவ்வொரு தடவை 30 நாள் மோட்டு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த எலும்பு முறிவு அசையாமல் இருந்தால் தான் ஒட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. படுக்கையிலே எல்லாம் நரகம். ஆனால் பகவான்கிட்ட எனக்கு முரளிதர சுவாமிகளோட நாமாவளி நாம சங்கீர்த்தனம் கேட்டதுலேருந்து அந்த நாமாவளியெல்லாம் விடாமல் சொல்லிட்டு இருந்ததுனாலையும் இன்னும் ஜெயகிருஷ்ண டீச்சர் மற்ற பாகவர்களுடைய நாமாவளி நாம சங்கீர்த்தனம் கேட்டதுனாலையும் விட்டல பாண்டரங்கன் மேலே அபாரமான பிரியம் வந்துட்டு. அதனால் பாண்டரங்கன்ட்ட நான் மனசார பேசுவேன். பாண்டரங்க பகவானை அடியேன் என்னுடைய கர்ம வெளியை அனுபவிக்கிறதுக்காக இந்த விபத்துகள் மூலமாக நான் படுக்கையில் இருக்கேன். அதை நான் அனுபவிச்சு தீர்த்தது வேற விஷயம். உன்னுடைய நாமத்தை சொல்லி நான் கடந்து விடுவேன், இதுவும் கடந்து போகும் என்ற அடிப்படையில். ஆனால் இந்த கால்களை மிக சரியாக குணப்படுத்தி பக்தர்கள் சபையிலே பாகவதோத்தமர்கள் உத்தம பாகவதர்கள் நாமாவளி நாம சங்கீர்த்தனம் பாடும்பொழுது அந்த நாமாவளி நாம சங்கீர்த்தனத்தை இந்த காதல் கேட்டு அடியேன்
கால்களால் கைகட்டி ஆட வேண்டும். இதற்கு நீங்கள் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையை வைத்து பகவான் ஒவ்வொரு தடவையும் கால்களை முழுமையாய் குணப்படுத்தி பாகவதோத்தமர்கள் பாடும் பொழுது சபை கூச்சத்தை மறந்து நான் பகவானுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக அழைத்திருக்கின்றேன். என்ன கூட எங்க வீட்டிலே என்ன வந்து என்ன நீ என்ன லூசா அப்படிம்பாங்க. பிராக்டிகலா சொல்றேன். ஏன்னா அதாவது ஏதாவது அக்கேஷன்ல பகவான் நாமா கேட்ட நான் ஆட ஆரம்பிச்சுவேன். நீ நாமாவளி நாம செய்யறதுல போய் ஆடுப்பா பரவாயில்ல. எங்க அண்ணாவோட பையன் கல்யாண நிச்சயதார்த்தத்துல அவங்க எல்லாம் வந்து சமூக வீட்டுல எல்லாம் அவங்க பாகவதற்கு முன்னாடி எனக்கு தெரியாத அருமையா பாடாட்டுன்னு ஆட ஆரம்பிச்சேன். நீ இங்க வந்து ஆடுறிய நான் என்ன பண்றது பகவான் நாம கேட்டாலே ஆடணுங்கிறது அப்படியே எனக்கு வந்து பாடம் ஆயிடுச்சு. என் பெற்ற மனைவி சரி என் மனைவி சரி என்ன லூசான விமர்சனம் பண்ண கூட அதை தூக்கி உதறி அடிச்சுட்டு பகவான் நாம எங்க கேட்டாலும் ஆடுவேன்னு பகவானோட பிரார்த்தனை பண்ணினேன். 3 தடவையும் என்னுடைய கால்களை முழுக்க குணமாக்கி நிறைந்த சபையில அவருடைய நாமாவுக்கு அடியனுக்கு ஆடுவதற்கும் கைதட்டி பாடுவதற்கும் இந்த ஆனந்தத்தை அனுபவதற்கும் சகல வல்லமையும் எனக்கு கொடுத்திருக்கிறேன். அதனால இப்படிப்பட்ட நாம சங்கீர்த்தன வைபவத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பாகவதவர்களுக்கும் குறிப்பாக நாமத்வாரை சேர்ந்த இந்த பக்த பெருமக்களுக்கும் நாம் எல்லோரும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறதுமாக பலத்த கரகோஷத்தை இப்ப வந்து ராஜ கல்யாணத்தை முடிச்சிட்டீங்க. நம்ம கிட்ட ஒரு 400 பேருக்கு வந்து கல்யாண சாப்பாடை பண்ணிருக்கோம். அப்பளோட பாயசத்தோட பொறுமையா இருந்து நீங்க வந்து எல்லாமே வந்து இலையில கொடுக்கல, எல்லாம் பார்க்க மாட்டா பெரிய பார்க்க மாட்டேன் தான் அப்படியே வந்து வரிசையா வந்து சாப்பிடுற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஒருத்தரும் போகக்கூடாது, இல்லைன்னா கல்யாண சாப்பாடு. இதுல ஒருத்தருடைய டொனேஷன் இல்லை, ஒவ்வொருத்தவங்க 500, 100, 50 மளிகை ஜாமான் வந்து இருக்காங்க. அவங்க பேசுற போது என்ன ஆங்கிள் செய்யணும்னா ஒன்றும் இல்லைம்மா மளிகை ஜாமான்ல ஒரு 4ல் 1 பங்கு நீங்க ஒரு லிஸ்ட்டை கொடுங்க. அது நான் எழுதுன லிஸ்ட் என்னன்னா 4000 ரூபாய் தான். இருந்தாலும் அவங்க மனக்கொழிஞ்சு இல்லாமல் 4000 ரூபாய்க்கு மளிகை ஜாமான்ல வாங்கி கொடுத்தாங்க. இப்போ நம்ம சொல்றீங்க ஐயா பாம்பேக்காரர் வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு காய்கறி எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து நம்ம சொந்த செலவுல ஜாமான்கள் வாங்குறோம். இது வந்து உங்களுடைய சாப்பாடு, இது வந்து நம்ம கிறிஸ்தோட சாப்பாடோ இல்லை வழிபாட்டு மன்றத்தோட உழைப்பினால வந்து சாப்பாடு. அதனால வந்து சாப்பாடு வீணாக்காம நீங்க வந்து எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போகணும். ஒன்றும் வந்து காக்க வேண்டியதில்லை, போனால் அப்படியே வரிசையா பார்க்க மாட்டேல சாப்பாடு கொடுப்பாங்க. நல்ல அப்பளோட பாயசத்தோட சாப்பாடு காத்துட்டு இருக்கு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆஞ்சநேயர்களுடைய எங்க வழிபாட்டு மன்றம் தான் வந்து எங்க வாழ்நிலை இல்லைனாக்க இது நடக்கவே நடக்காது. நிச்சயமா வந்து நடக்கவே நடக்காது, நிச்சயமா நடக்காது. 4-5 நாள்லயும் அவங்களுடைய உழைப்பு. அது இந்த வெங்கடேசன் வந்து இந்த தூண்டுக்கு வந்து ஒரு 10 ரூபாய் அந்த ஒரு வெங்கடேசன், அந்த வெங்கடேசன் மட்டுமே வந்து இந்த ஆதாரம் பண்ணியிருக்காரு. ராதா கிருஷ்ணா வந்து நீங்க ஏற்கனவே பார்த்துருக்கீங்க, எல்லாருக்கும் வந்து பண்ணியிருக்காரு. அந்த வெங்கடேசன் வந்து சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு ஒரு வேட்கை நீங்க எல்லாரும் அவங்களுக்கு உதவியா இருந்தாங்க, அவங்களும் வாழ்க்கை வளர்ந்தாங்க. அதனால இங்க வந்து இந்த கல்யாணத்துக்கு எல்லாருமே வந்து அவங்களுடைய பங்களிப்பை செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. பங்களிப்பு செஞ்சது இல்லாம சாப்பிட்டு போகணும். அதே மாதிரி திருச்சி நாமத்துவாரில் இருந்து 2 நாளா வந்து எங்களுக்கு வந்து பெருமைப்படுத்தினதுக்கு வந்து ரொம்ப நன்றி. அதனால திருச்சி நாமத்துவாருக்கு நம்ம குருவுடைய அருள் வந்து நிச்சயமா இருக்கணும். நான் விஸ்வநாஸ்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். நீங்க வாசனையில் ஒரு நாமத்துவார் ஆரம்பிக்கணும், முன்னே இடம் கிடைக்கலன்னு சொன்னீங்க. இந்த பக்கத்திலே வந்து 3230 சதவீதம் கிடைக்கி இருக்கு. நீங்க ஏதாவது முயற்சி பண்ணுங்க, ஏதாவது சேர்ந்து நாமத்துவாரை வந்து ஒரு ஆரம்பிச்சிடலாம், நீங்களே வந்து உட்கார்ந்துடலான்னு சொன்னேன்.
அவர் இல்லை குருஜி வந்து கொட்டாயெல்லாம் போகணுங்கிறாரு, 1 லட்ச ரூபா தான் ஒதுக்கீடு தர முடியுங்கிறாங்க. அதனால 1 லட்ச ரூபாயில எங்கேயாவது கொட்டாய் போடுங்கன்னு சொன்னாங்க. இந்த நம்ம ஆரம்பிச்சோம்னாக்க நிச்சயமா நடக்கும். இதுக்கு நாங்கள் வந்து ஒரு 5-6 லட்ச ரூபாய் வச்சுக்கிட்டு தான் என்ன செய்யறது, பேஸ்மெண்ட்டுக்கு 12 லட்ச ரூபாய் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து 50 ரூபாயிலிருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் தங்கோட கூப்பிட்டு தான் அந்த கட்டடம் இருக்கு. அதனால நம்ம மண் பண்ணி நீங்க வந்து முயற்சி பண்ணா கிடைக்கும். இங்க ஒரு நாமத்வாரம் வரணுங்கிறது எங்களுடைய ஆசை. நீங்க வந்து இடம் கிடையாது. இங்க வந்து குருவிட்டியே 2-3 தடவை நம்ம கோயில் பக்கம்லாம் வந்து இடம் கிடைக்கலையா? அப்பெல்லாம் எனக்கு பணக்கம் இல்லை. நான் இந்த இடத்துல கவுன்சிலராக இருந்தேன். அப்பெல்லாம் வந்துருந்தாங்க ஈஸியாகவே நாமத்வாருக்கு இடம் வாங்கிக்கலாம். இந்த இடம் வந்து 3230 சதுரடி ரெடியா இருக்கு. நீங்க எல்லாம் வந்து முயற்சி பண்ணினாக்க முடியுமான பாருங்க. அதனால வந்து என்னுடைய ஆசை தான், வேற ஒன்றும் இல்லை. வந்து எல்லாருக்கும் நன்றி வரும். எல்லாருக்கும் இந்த 2 நாளாக நமக்கு வந்து எடுத்துக்கொண்டோம். பாப்பாவுக்கு காலேஜ் இருந்துச்சு, அதனால வந்து 7 மணிக்கு லேட்டாக ஆரம்பித்தோம். 2 நாளும் கிரிக்கெட் இது பண்ணிட்டாங்க. அதனால வந்து இப்போ எல்லாருக்கும் வந்து 2 நாளும் நம்மளை வந்து மகிழ்ச்சிகளுக்கு நம்ம வந்து மரியாதை செய்யணுங்கிறது நம்ம கடமை. அவங்களுக்கு வந்து மரியாதை செய்யணும். எல்லாம் உங்கள் சார்பாக மரியாதை செய்யணும். இதில் வந்து எல்லாருடைய பங்கு இருக்கிற ராதா கல்யாணத்தில் இந்த ஒருத்தருடைய தனிப்பட்ட இது இல்லை. அதனால எல்லாரும் வந்து இருந்து சாப்பிடும். அன்பு சகோதரர் அவர்களுக்கு காட்டி நடமான தெய்வம் மகாபலியோர் சார்பாக இந்த மனவாங்க நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களுடைய சார்பா நாமத்வாரிலிருந்து சண்முகம்ஜி அவர்களுக்கு ஒரு பிரசாதம்
Hare
Hare